ஸோ இன்னைக்கான சினிமேட்டிக் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட ஒரு அப்கமிங் ப்ராஜெக்டோட ஷெட்யூல் கண்டினியூஸாக ஒரு 2 மாசத்துக்கான ஷூட்டிங் அப்படியே போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும், அடுத்ததா அசோக் செல்வனோட மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ரத்தம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் செல்வனுக்கும் கீர்த்தி பாண்டியனுக்கும் ஒரு மேரேஜ் நடந்திருக்கு இன்னைக்கு காலைல. ஸோ ஃபோட்டோஸ் ஒரு பக்கம் வைரலாக போயிட்டு இருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தி பாண்டியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் பாண்டியனோட பொண்ணு. ஸோ ஒரு 90sலாம் ஒரு பாப்புலரான வில்லன் ரோல்லாம் பண்ணியிருப்பாரு, செம்மையா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட பொண்ணு கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ ரம்யா பாண்டியன் அவங்களோட கசின். ஸோ இவங்க எல்லாம் போயிட்டு அந்த போட்டோஸ் ஒரு பக்கம் வைரலா போயிட்டு இருக்கு. ஹாப்பி மேரேஜ் லைஃப் அசோக் செல்வன் சொல்லிக்கலாம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா MY3 அப்படின்றதோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல செப்டம்பர் 15 வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அதுல அன்சிகா மற்றும் முகித்ராம் வந்து அதுல ஒரு ரோபோட்டிக் லவ் ஸ்டோரியா பண்ண போறாங்க. ஸோ அந்த ரோபோவா பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சிகா. ஸோ அந்த கான்செப்ட் இந்த ட்ரைலரே பார்க்கறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா வேற லெவலா இருக்கு. ரோபோக்கு பதிலாக அன்சிகாவை அமுச்சு வச்சு ரோபோ மாதிரி ஆக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிக் பாஸ்க்குள்ள போன சீசன் 6ல வந்து அல்டிமேட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த அடுத்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை டெலிகாஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆயிருக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த ட்ரைலர் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. மூணாவதா பாத்தீங்கன்னா ரத்தம் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு நாள் அப்படின்ற சிங்கிள் வந்து நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை பாத்துருங்க. நாலாவதா பாத்தீங்கன்னா த ரோடு, த்ரிஷாவோட ரோடு படம் ஒரு பயங்கரமான ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஓ விதி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதுவும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த சிங்கிளுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்றேன். அஞ்சாவதா பாத்தீங்கன்னா லியோ படத்தோட செகண்ட் சிங்கிளோட பாட்டோட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. மியூசிக் கம்போசிங் அனிருத் தான் பாடி இருக்காரு, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பாட்டு வந்து இந்த வாரத்துக்குள்ள ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ப்ரோமோ வீடியோ வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த சனி ஞாயிறுக்குள்ளேயே அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிரும்ன்றது எதிர்பார்ப்போடு நான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட இப்போ ஒரு ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து கோவால நடந்திருக்கு. யார் யார் நடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா, அதுக்கப்புறம் டொவினோ தாமஸ் 2018, அதுக்கப்புறம் மின்னல் முரளி இந்த மாதிரி படத்துல ஹீரோ ரோல் பண்ணியிருப்பார்ல. ஸோ ஒரு கேரளா ஆக்டர், அவரு கூட கோவால வந்து ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்கான். அதை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், கோயம்புத்தூர், அப்புறம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 2 வாரம் கண்டினியூஸ் ஷூட் இருக்கும். இதை முடிச்சுட்டு ஃபைனல் ஷெட்யூல் வந்து காஷ்மீர்ல போக போறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பிப்ரவரி வரையுமே இந்த ஷூட் போக போது. கிட்டத்தட்ட 128 நாள் கண்டினியூஸ் ஷூட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு கிடைச்ச சினிமா ரிலேட்டட் நியூஸ். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க.